இதுக்கப்புறம் உங்க பர்ஸ்ல காகித நோட் இல்ல, பிளாஸ்டிக் நோட் தான் இருக்க போகுதா? அட ஆமாங்க. இந்தியாவுல இப்போ பிளாஸ்டிக் நோட்டுகள அச்சடிச்சு வெளியிட போறதா ஆர்பிஐ தகவல்கள வெளியிட்டிருக்கு. ஆனா, எல்லா நோட்டுகளும் கிடையாது. ரூபாய் 10 மற்றும் ரூபாய் 20 நோட்டுகள தான் அச்சடிச்சு வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்பிஐ கொஞ்சம் நோட்டுகளெல்லாம் அச்சடிக்க போறதில்ல. ரூபாய் 10 நோட்ட 100 கோடிக்கும், ரூபாய் 20 நோட்ட 100 கோடிக்கும், மொத்தம் 200 கோடிக்கு அச்சடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதோட மொத்த முகமதிப்பு எவ்ளோ அப்டின்னா 3000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐடியா இப்ப தான் வந்தது கிடையாதுங்க. 2012ஆம் ஆண்டுலயே இந்த பாலிமர் நோட்டுகள அச்சடிச்சு வெளியிடுறதுக்கு திட்டமிட்டுட்டாங்க. ஆனா என்ன விஷயம்னா, இத ஈஸியா பண்ணிட முடியாது. இதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதாவது செலவு, உற்பத்தி வசதிகள், லாஜிஸ்டிக்ஸ் போன்ற காரணத்தால இத அப்படியே நின்னு போயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இப்போ அத ஆர்பிஐ திரும்பவும் தூசி தட்டி எடுத்திருக்காங்க. ஆர்பிஐ ஏன் 500 நோட்டுகள்லேருந்து ஆரம்பிக்கல, இந்த 10, ரூ. 20 நோட்டுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? அதாவது என்னன்னா, இந்த ரூ. 10, ரூ. 20 நோட்டுகள் தான் அதிகமா மக்கள் கையில புழங்குறதாவும், அதாவது இப்போ ஒரு டீ கடைக்கு போறதா இருக்கட்டும், மார்க்கெட் போறதா இருக்கட்டும், பஸ்ல போகும்போது கூட இந்த ரூ. 10, ரூ. 20 நோட்டுகள் தான் வந்து அதிகமா மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க. இப்படி வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் கையில வந்து இது மாறுறனால, ஈஸியா அது வந்து கிழிஞ்சிடுறதாவும், திரும்பவும் அச்சடிக்கிற நிலைமைக்கு வர்றதா ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு இந்த பாலிமர் நோட்டுகள் உண்மையாவே ரொம்ப நாள் வந்து நீடிக்குதா? கிழியாம இருக்குதா? அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு இந்த ரூ. 10, ரூ. 20 நோட்டுகள்லேருந்து ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பாலிமர் நோட்டுகள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இந்தியா மட்டும் ஏன் இன்னமும் காகித நோட்டுகளே பயன்படுத்துனாங்கன்னு தெரியுமா? இந்தியால ஒரு நாள்ல கோடிக்கணக்கான நோட்டுகள் கைமாறுது. அப்படி நம்ம இந்த பிளாஸ்டிக் நோட்டுகள கொண்டு வரணும்னா, நெறைய மாற்றங்கள கொண்டு வரணும். அதாவது ஏடிஎம் மிஷின், அப்புறம் இந்த நோட் அடிக்கும் இயந்திரங்கள் போன்ற நெறைய விஷயத்த அதுக்கேத்தா மாரி மாத்தணும். அதனால தான் இந்தியா ஃபர்ஸ்ட்டு பொறுமையா இருந்து, இப்போ இந்த ரூ. 10, ரூ. 20 நோட்லருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட யாரன்னா வந்து, இப்போ நீங்க வச்சிருக்க காகித நோட்டு யூஸ் ஆகாது. இதுக்கப்புறம் 10, 20 பிளாஸ்டிக் நோட்டுகள் தான் வந்து யூஸ் ஆகும். இப்ப வச்சிருக்கிறது யூஸ் ஆகாது. தடை பண்ணிட்டாங்க. அப்படின்னு யாருன்னா உங்ககிட்ட வந்து வதந்திகள பரப்புனா நம்பாதீங்க. அப்படியெல்லாம் இல்ல. இப்போ அவங்க பாலிமர் நோட்டுகள இந்த ரூ. 10, ரூ. 20 நோட்டுகள அச்சடிச்சு வெளியிட்டு ஒரு ட்ரையல் தான் பார்க்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரையல்ல இது சக்சஸ் ஆயி வந்துச்சு அப்படின்னா தான், இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரூ. 500 நோட்டுகள எல்லாம் அச்சடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதனால எந்த வதந்திகளையும் நம்பாதீங்க. இப்ப சொல்லுங்க, இந்த பாலிமர் நோட்டுகள் வந்தா உங்களுக்கு ஓகேவா? இல்ல காகித நோட்டே ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.